ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி வந்து கம்மன் டோக்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வட மாநிலங்களில் ரொம்பவே ஃபேமஸ், டெய்லியுமே சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரேமாஸ் 25 லைவ் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம நார்மலாக டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஈவன் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 கப் கடலை மாவுக்கு நான் ஒரே ஒரு சின்ன மிளகாய் சேர்க்குறேன். ஒரு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு, ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது, டேஸ்ட்டுக்காக தான். மஞ்சள் கொஞ்சம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நார்மலாக வட மாநிலங்களில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஈஸியாக இதை செய்யலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு வித்தியாசமாகவோ செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை செய்யலாம். இதுக்கு நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு திக்கான இட்லி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துட்டா தண்ணி மாதிரி ஆயிரும். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. எல்லாம் மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் போதும் நீங்கள் செய்கிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றும் போது தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு தோசை ஊற்றுற அளவு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை ஆப்ஷனல் தான், ஆனால் ரவை சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஏரியாக நல்ல பொசு பொசு நல்லா வரும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் குழி தட்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான குழியாக இருக்கிற பாத்திரம், இதில் நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் கலந்து நல்லா பூசி விட்டுக்க போகிறேன். குழியாக வந்து நீங்கள் தட்டு இருந்தாலும் நீங்கள் மாவுக்கும் அந்த ஒரிஜினல் தட்டோட அளவுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பி வேகும், இல்லைனா வெளியே வரும். இதில் நான் அரைவாசி அளவு ஊற்றுவேன், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வச்சுட்டு நம்ம அடுப்பில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பெரிய கடாயில் தண்ணி கொதிக்கட்டும். அதில் ஒரு ரிங் மாதிரி வச்சிடலாம். இதை நம்ம அதில் ஸ்டீம் பண்ண போகிறோம். இது ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஈனோ பேக்கெட் கடையில் விற்கும், எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபார்மசியில் கிடைக்கலாம், மளிகை கடையிலையும் கிடைக்கும். அது ஒரு பேக்கெட் போதும் 2 கப்புக்கு. போட்ட உடனே ஃபாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அந்த மோல்டில் ஊற்றி தண்ணியில் வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடாதீங்க, அதோட காற்றெல்லாம் போயிடும். ஈனோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நார்மலாக இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம், வயிறு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ரெகுலராக சாப்பிட்றது தான். ஸோ அதனால் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல எந்த ஒரு வயிறு உப்புசமாவோ இல்லை வந்து வயிறு மந்தமாலாம் இருக்கவே இருக்காது. பாருங்கள், மாவு அப்படியே டபுளாக நல்ல பஞ்சு மாதிரி கிளம்பி வரும், கேக் பேட்டர் மாதிரி. நல்லா கைவிடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா பஞ்சு மாதிரி டபுள் அமௌண்ட் நல்லா உப்பி வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நெய் பூசி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி இட்லி தட்டு மாதிரி ஓட்டை இல்லாத தட்டு இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் நீங்கள் அடுக்கடுக்காக வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து ஓட்டை இருக்கக்கூடாது. இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஈவனாக ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா ஈவனாயிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, சூடு எல்லாம் பரவி இருக்கும். அதில் கரெக்டாக வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வைக்கலாம். இது பெரிய பாத்திரம்னால நான் கடாயில் வைக்கிறேன். மூடி வச்சு ஒரு வெயிட் மூடியில் வச்சுருங்க. அப்போ காற்று வெளியே போகாமல் இருக்கும். இது கரெக்டாக 10 நிமிஷம் போதும், வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக சர்க்கரை, இதெல்லாம் தான் தாளிக்க தேவை. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சு பாருங்கள், நல்லா ஆவி பறக்க வெந்துருச்சு, சாஃப்டாகவும் ஆயிடுச்சு.
டூத்பிக் இல்லைனா இந்த ஒரு கம்பி விட்டு பார்க்கும்போது கிளியராக வரணும். கிளியராக வந்துருச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் தான். அப்படி கிளியராக வரலன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு தொடும் போதே பாருங்கள், நல்ல கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து வீட்டில் கேக் கூட செஞ்சு பார்க்கலாம், நல்லாவே வரும். இப்போ ஓரங்களில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு கத்தி விட்டு நல்லா அந்த டீமோல்டு பண்ணி விட்டுருங்க. ஒரு பிளேட்டில் வச்சு ரிவர்ஸில் திருப்பி பார்க்கலாம். ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா அடியிலேருந்து ஒட்டாது. நெய் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு நார்மலாகவே ஒட்டவே ஒட்டாது. அப்படியே பர்ஃபெக்டாக பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி, கேக் ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்பவே சூப்பராக வருது. இப்போ தாளிக்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நான் எள்ளு இங்கே சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்க்கரை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு லைட்டான மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கறனால ஒரு இனிப்பு கலந்த ஒரு காரம் கலந்த ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சர்க்கரை போடுறது பிடிக்கல அப்படின்னா வேண்டாம். மேலே மட்டும்தான் நம்ம லைட்டாக அந்த சர்க்கரை தண்ணி சேர்க்குறனால உங்களுக்கு இனிப்பாக தெரியாது. பட் ஆனால் அந்த ஒரு எல்லா டேஸ்ட்டும் கலந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம தாளிப்பை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த தண்ணி, எண்ணெய், தாளிப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேங்காய் சட்னி, புதினா சட்னி கூட தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். சும்மாவும் சாப்பிடலாம் டீ கூட. இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்போ இந்த மாதிரி கட்டமான ஷேப்லேயும் கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட, டீ, காஃபி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வட மாநிலங்களில் இது வந்து மார்னிங் டிஃபனாகவும் அடிக்கடி எடுத்துக்குவாங்க. இட்லி, தோசைக்கு பதிலாக ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கட்டமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாகவும் சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி கத்தியில் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். ஒரு கேக் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஏரியாக, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய மற்ற ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், என்னோடய ஹோம் டிப்ஸ் வீடியோவை பார்க்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி எப்போவுமே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.